1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 24, 25, 26 ஆகிய 4 வசனங்களையும் வாசிப்போம். ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க, இது உங்களுக்காக பிக்கப்பட்ட என்னுடைய சரீரமாக இருக்கிறது. என்னை இயேசுவை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் என்று. அப்போ இந்த ராபோஜன பந்தி எதுக்கு செய்கிறோம் பாருங்க. 24 ஒருக்க வாசிங்க. ஸ்தோத்திரம் பண்ணி அதை விட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், என்னுடைய சரீரமாக இருக்கிறது. அப்போ இந்த இந்த ஃபங்க்ஷன் என்னத்துக்கு? இந்த ராபோஜன பந்தி என்னத்துக்கு? இயேசுவை நினைவு கூறும்படி. இயேசுவை நினைவு கூறும்படியாக நம்ம செய்கிறதுனா, இயேசு சாயல் எப்படி இருந்து, இயேசுடைய நடத்தைகள் எப்படி இருந்து, இயேசுனுடைய அன்பு எப்படி இருந்து, இதை நம்ம ஞாபகப்படுத்துகிறது. ஒரு கூட வாசி. ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், சரீரமாக இருக்கிறது. தேவனை நினைவு கூறும்படி இந்த ஃபங்க்ஷன், இந்த பண்டிகை செய்யணும். அப்போ இயேசுவை நினைவு கூறணும்னா, இயேசு சாயல் என்ன, இயேசுக சுபாவம் என்ன, இயேசுனுடைய மன உருக்கம் என்ன, இயேசு செய்தது என்ன, இதெல்லாம் ஞாபகப்படுத்தணும். என்னை ஞாபகப்படுத்தும்படி, இதை நினைவு கூறும்படி, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் 3.5 வருஷம் ஊழிய வாழ்க்கையில் எதை செய்தாரோ, எப்படி நடந்தாரோ, எப்படி அவருடைய வாழ்க்கை இருந்ததோ அதை ஞாபகப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் அந்த சாயல் இருக்குதான்னு பார்க்கணும். ஆமே, இதுக்கு தான் இந்த ஃபங்க்ஷன். ஆமே, வேற ஒன்றுக்கும் இல்லை. அவர் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போனாரா? போகலையா? போனார் இல்லையா? அடுத்தது ராபோஜன பந்தியில் கலந்து கொண்டாரா? கலந்து கொண்டார். இனி கூட்டங்களை நடத்தினாரா? நடத்தினார் இல்லையா? அப்போ நம்மளும் என்ன செய்யணும்? அதே போல் கூட்டங்களை கலந்து கொள்ளணும், ராபோஜன பந்தியில் கை போடணும், ஆராதனை ஒழுங்க கரெக்டாக என்ன செய்யணும்? கடைப்பிடிக்கணும். அவர் நமக்கு வச்சிட்டு போகிற மாதிரியை நம்ம கடைப்பிடிச்சே ஆகணும். ஆமே, அதுதான் ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா, செய்துடுறேன். ஆண்டவர் இன்னைக்கு இதை சொல்கிறார், என்ன மாதிரியாக கடைபிடிங்க. அதை நீங்கள் என்ன ஞாபகப்படுத்துகிற இந்த பண்டிகையில் என்ன மாதிரியாக கடைபிடிங்க, கடைபிடிச்சு நடைங்க. நடப்பீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வாரத்தை படிங்க. போஜனம் பண்ணின பின்பு அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் உடன்படிக்கையின் பாத்திரம், உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கையின் பாத்திரம். நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த பாத்திரத்தை எடுத்து ஆண்டவர் என்ன சொன்னார்? புதிய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கைன்னா புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பானம் பண்ணுவதற்காக தந்த உடன்படிக்கைக்கு அடையாளம். ஆமென், தந்த உடன்படிக்கைக்கு அடையாளம். வாசிங்க ஒரு கவுட. போஜனம் எத்தனாவது வசனம்? 25, 26? 25. போஜனம் பண்ணின பின்பு பாத்திரத்தையும் எடுத்து, எனக்கு என்னுடைய இரத்தம் சிந்தப்படுகிற இரத்தத்தினாலாகிய என்ன உடன்படிக்கை? புதிய. உங்களுக்கு 2 புதிய உடன்படிக்கை தந்தார் இல்லையா? போஜனம் பண்ணின பின்பு முதல்ல 24 வாசி. ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு அப்போ என்னை ஞாபகப்படுத்தும்படி இதை செய்யுங்கள். இதை முடிஞ்ச உடனே என்ன செய்கிறாரு? பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் புதிய உடன்படிக்கையின் இருக்கிறது, இதை பானம் பண்ணும்போது, அதாவது இந்த இரத்தத்தை குடிக்கும் போதெல்லாம், அப்போ இயேசு நம்மோடு செய்த உடன்படிக்கையே என்ன செய்யணும்? ஞாபகப்படுத்துகிற நிகழ்ச்சி. 26 வாசி. ஆகையால் இந்த அப்பத்தை புசித்து போதெல்லாம் இயேசு வருகிற காலம் வரைக்கும்
இயேசுவ மரணத்தை தெரிவிக்கிறேன். ஆமென். இப்போ புரிஞ்சுதா? அப்போ இயேசு நமக்காக என்ன சாயல் வச்சாரு, எது வச்சாருன்னு ஒவ்வொரு மாதமும் அதை ஞாபகப்படுத்துகிற பண்டிகை. ஆமென். ஹல்லேலூயா. அப்பம் புசிப்பவர்களுக்கு ஆண்டவராகிய தேவன் ஒரு சில கட்டுப்பாடை பழைய ஏற்பாட்டிலையும் கொடுத்தாரு, புதிய ஏற்பாட்டிலையும் கொடுத்தாரு. கட்டுப்பாடு இல்லாமல் ராபோஜன பந்தி இல்லை, அதாவது பஸ்கா பண்டிகை இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ தான் நான் செய்திக்கு வாரேன், நல்லா புரிஞ்சுக்கணும். செய்திக்கு முன்ன நமக்கு தினந்தோறும் எல்லா தடையும் நம்ம தியானிக்கிற அந்த கொரிந்தியரை தியானித்தோம். கொரிந்தியரில் இன்றைக்கி 4 வசனத்தை 24, 25, 26 24, 25, 26 3 வசனத்தை தியானித்தோம். 3 வசனத்திலையும் கர்த்தருடைய இரத்தத்தை நான் உடன்படிக்கையை நீ ஒவ்வொரு மாதமும் ஞாபகப்படுத்தணும். அதே போல் ஆண்டவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது, அவருடைய சாயலை நீ ஒவ்வொரு மாதமும் ஞாபகப்படுத்தும்படியாக கர்த்தர் உங்களுக்கு எச்சரிக்கையை தந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்பம் புசிப்பவர்களுக்கு கொடுத்த கட்டுப்பாடுகள் என்ன? யாத்திராகம புஸ்தகம் 12வது அதிகாரம். அது பஸ்கா பண்டிகைக்கான அதிகாரம். பஸ்கா பண்டிகை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற அதிகாரம் 12வது அதிகாரம் 43 முதல் 50 வரை வாசிக்கணும். 12, 43 50 வரை வாசிங்க பார்ப்போம். 43. பாருங்க. மேலும் கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, பஸ்காவின் நியமம்னா என்ன சொல்லுங்களா? கட்டளை. அதாவது அந்த அந்த ஒழுங்குமுறை. கட்டளைன்னா ஒழுங்குமுறை. நியமமாவது அந்நிய புத்திரன் ஒருவனும் புசிக்க வேண்டும். அந்நிய புத்திரன். ஆமே. ஆண்டவருடைய ராஜ்யத்தில் போவுக்கு ஆயத்தமாக விருத்த சேதனம் பண்ணாத, ஆமே, விருத்த சேதனம் பண்ணாத அந்நிய புத்திரன். இஸ்ரவேல் அல்ல, அந்நிய புத்திரன். அந்நிய புத்திரன் அன்னைக்கு என்னது, எங்கே இருந்து இந்த கட்டளையை கொடுத்தாரு? எகிப்தில் இருந்து. அப்போ எகிப்தில் உள்ள ஒருவனும் என்ன செய்யக்கூடாது? இதில் கலந்து கொள்ளக்கூடாது. ஆமென். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். அந்நிய புத்திரன் ஒருவனும் இதை புசிக்க. நான் நல்ல விளக்கி சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கணும். அதுவும் புதிய ஏற்பாடு எல்லாத்தையும் சேர்த்தே வந்துட்டு இருப்பேன். யாத்திராகமும் 12வது அதிகாரம் 43வது வசனம் என்ன சொல்லுது? மேலும் கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, பஸ்காவின் நியமமாவது அந்நிய புத்திரன் ஒருவனும் அதை புசிக்க வேண்டாம். ஆமென். ஆமென். பணத்தினால் கொல்லப்பட்ட அடிமையானவன் எவனும் நீ அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணின பின் அவன் அதை புசிக்கலாம். ஆமென். அந்நிய புத்திரன் சாப்பிடப்படாது. நீ பணத்துக்கு வாங்கின அந்த அடிமையாக இருந்த ஜனங்கள் உன்கிட்ட இருந்தா, அதாவது உனக்கு வேலை செய்கிறவர்கள் உனக்கு இருந்தா, அவங்கள் என்ன செய்யணுமா? விருத்த சேதனம் பண்ணினதுக்கு அப்புறம் புசிக்கலாம். ஆமே. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். நான் கிளியராக ஒன்று கூட விளக்கித்தாரேன். அந்நிய புத்திரர்னா இஸ்ரவேல் அல்லாத ஜனங்கள் புசிக்கப்படாது. எகிப்தில் உள்ளவங்க புசிக்கப்படாது. நீ ஒருவேளை உன் வீட்டு வேலைக்கு தொழிலுக்கு விலைக்கு பணம் கொடுத்து வாங்கி இருக்கிற ஒரு மனுஷன் புசிக்க வேண்டுமானால் என்னதை செய்யணும்? விருத்த சேதனம் பண்ணினவன் புசிக்கணும். அதாவது நம்ம புதிய ஏற்பாட்டின்படி மூழ்கி ஞானஸ்தானம் பண்ணினவன் சாப்பிடலாம். ஆமே. அன்னைக்கும் கர்த்தர் உடன்படிக்கை கொடுத்துட்டு அதுக்கு அடையாளமாக சரீரத்தின் நுனித்தோலை என்ன செஞ்சார்? விருத்த சேதனம் பண்ணியிருந்து. இன்னைக்கு நமக்கு இந்த உடன்படிக்கை, நமக்கு 2 உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை? திருச்சபை ஒழுங்குக்கும் சத்தியத்திற்கும் உயிர் இருக்கிற நாள் வரைக்கும் கீழ்ப்படிவேன் என்கிற உடன்படிக்கைக்கு அடையாளம்தான் முங்கி எழும்புறது. இல்லை அதை முங்குறதுன்னா ஆற்றுல எத்தனை நாள் முங்கி இருப்போம், பொத்துன்னு ஒரு சாட்டை முங்கி எழுந்திரிச்சிருப்போம், அப்படி முக்குளிச்சு சாடி இருப்போம் இல்லையா? எப்படியெல்லாம் ஆற்றுல குளத்தில் முங்கி இருப்போம். அதெல்லாம் ஞானஸ்தானமா? இல்லை. ஞானஸ்தானம் என்பது
அந்த உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கைக்கு அடையாளமாக சபையும் சபையை சார்ந்தவர்களும் சேர்ந்து கொட்டடித்து பக்கத்து தெருவிலிருந்து அடுத்த தெருவுக்கு போய் உலகத்தில் பூரா இவன் மனம் திரும்பினான்னு காட்டி கொடுத்து மூழ்கி ஞானஸ்தானம் முங்கி அந்த உடன்படிக்கையை சொல்ல வச்சு முங்கி எடுக்கிறது தான் ஞானஸ்தானம். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்படி ஊர் அறிய உலகம் அறிய செய்யணும். இன்றைக்கி பாருங்கள், சர்ச்சுக்கு ஒருத்தன் வரணும்னு சொன்னாலே ஒளிச்சு வரானுவா. ஒளிச்சு நம்ம பிள்ளை அதிலெல்லாம் விட்டுகளுக்கு ஒளிச்சு வருதுவா. அந்த பாஸ்டர் கண்டா எப்படி, அவர் கண்டா எப்படி, எங்கள் குடும்பத்தில் உள்ளவிய கண்டா எப்படி போச்சு மண்டேல மாய இட்டேலி விளட். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், விருத்த சேதனம் பண்ணினவன் உன் வீட்டுக்குள்ளே யாராவது இருந்தா, அவன் விருத்த சேதனம் பண்ணினவராக இருந்தால் என்ன செய்யலாம்? ராபோஜ அப்பத்தை புசிக்கலாம். ஆமென். அடுத்த வசனம், எத்தனாவது வசனம்? 44. கொல்லப்பட்டார். 45 வாசம். அந்நியனும் கூலியாளும் அதிலே புசிக்க வேண்டாம். ஆமென். நல்லா புரிஞ்சணும், அந்நியனும் கூலியாளும் அதில் புசிக்க வேண்டாம். அடுத்த 46 படிங்க. அதை ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் புசிக்க வேண்டும். இப்போ பாருங்கள், அதை ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேன்னா, அன்னை எகிப்தில் தேவனுக்கு ஆராதனை செய்வதற்கு பலிபீடம் கிடையாது, ஆராதனை செய்வதற்கு ஆலயம் இல்லை. அதனால இந்த கட்டளையை ஒவ்வொரு வீட்டிலும் நிறைவேற்றினோம். ஆமென். இன்னைக்கு நமக்கு ஆண்டவருடைய வீடை தந்திருக்கு. கண்ட இடத்துல என்ன செய்யப்படாது? கர்த்தருடைய பலியை போடப்படாது. கர்த்தர் உனக்குன்னு ஒரு ஸ்தானத்தை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அதில் தான் தேவனுக்கு பலி செலுத்தணும். வேதத்தில் இருக்குது, நீங்கள் போய் பாருங்க, அப்போ தெரியும். ஆமென். கண்ட இடத்துல நான் இந்த இடைக்கு கூட ஒரு 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 வீட்டு ஒரு ஸ்திரீட்டை பேசிகிட்டு இருக்கும்போது, பக்கத்தில் தானே கன்வென்ஷன் போகலாம் இல்லைன்னு அது கேட்குறது, இங்கேருந்தே கேட்கலாம். கண்ட இடத்துல போய் பலி போடப்படாது இல்லான்னு பைபிளில் எழுதியிருக்கலான்னு என்கிட்ட சொல்லிச்சு. சந்தோஷப்பட்டேன். ஆமென். போகிறது தப்புன்னு நான் சொல்லலை. பட் அந்த இருதயம் அந்த வசனத்துக்கு நேரே போனதுனால மனசுக்குள்ளே சந்தேகப்பட்டேன். போகிறதில் தப்பு இல்லை. நம்ம பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவனும் இந்த யூடியூப்லேயும் அப்படி தான், இந்த செய்திகளையும் அப்போ அவனுக்கு தெரிஞ்சது போல், அவனுக்கு புரிஞ்சது போல் அவன் பேசி கொண்டு போகிறார்கள். நம்முடைய இருதயம் கரைந்து போய் விடாதபடிக்கு, நம்முடைய இருதயம் அசுசிப்பட்டு போய் விடாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். எந்த இடத்துல நீ போகலாம். ஆமென். எதுலேயும் பரிமாறலாம். ஆனால் உன் ஆத்துமா என்னஞ்சிடப்படாது, இழவி போகப்படாது. ஆமென். அதனால் ஒரு ஊழியக்காரங்க அதை பேசி இதை பேசி, இல்லை அதை பேசி இதை பேசி, ஆமாம் இதுவும் வசனம் தானே, இதுவும் இப்படி தானே இருக்குது, எல்லாம் அப்படி தானே இருக்குன்னு பிசாசானவன் நம்ம இருதயங்களை வஞ்சித்து விடாதபடிக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள். ஆமென். பாருங்கள், எத்தனாவது வசனம்? 46. அதை ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் புசிக்க வேண்டும். அந்த மாம்சத்து கொஞ்சமாகிலும் வீட்டிலிருந்து வெளியே கொண்டு போகும். அது தான் பந்தியில் விளம்புகிட்டு பாக்கி இருக்கிற அவருடைய சரீரமாகிய அப்பத்தையும் ரசத்தையும் மற்றவர்களுக்கு கொடுக்காம நாமே புசித்து தீர்க்கிறது. ஆமே. சொந்த பிள்ளைக்கு கூட என்ன செய்ய முடியல, அதை கொடுக்க முடியல. ஒன்றும் வீட்டுக்கு வெளியில் என்ன செய்யப்படாது, கொண்டு போகப்படாது. நம்ம பந்தியில் கை போடுகிற தவிர வேறு யாரும் அதை என்ன செய்யப்படாது, ருசி பார்க்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வீட்டிலிருந்து வெளியே கொண்டு போகக்கூடாது. அதில் ஒரு எலும்பும் முறிக்கப்படப்படாது. மாம்சத்துக்கு எலும்பு என்ன செய்யப்படாது, முறிக்கப்படாது. சரி, அது இருக்கட்டு. இஸ்ரவேல் சபையார் எல்லோரும் அதை ஆசரிக்க கடவர்கள். ஆமென். இஸ்ரவேல் சபையார் எல்லோரும் அதை ஆசரிக்க கடவுது. அப்போ எல்லோரும் வந்தால் அந்த மாதத்தில் 3 நாள்னு வைத்திருக்கிறதுக்கு விதிவிலக்கு. அதாவது மோசைக்குள்ளாக எல்லோரும் ஞானஸ்தானம் எடுத்தார்கள். ஆனால் எல்லோரும் அல்ல, சின்ன பிள்ளைகள் என்ன செய்யலை, ஞானஸ்தானம் எடுத்ததற்கு அது ஒப்பானது அல்ல. சின்ன பிள்ளை ஞானஸ்தானம் வேதத்தில் தடை பண்ணப்பட்டு வச்சிருக்கிறது. ஆமென். அப்போ அதுக்கு தகுதியானவர்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். பேதுரு போய் கொர்நேலிய வீட்டில் போய் உபதேசம் பண்ணும்போது வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவனும் வீட்டார் அனைவரும் ஞானஸ்தானம் எழுதியது தான். இன்றைக்கி சிஎஸ்காரங்க உலகத்துக்காரங்க பிடிச்சிட்டு இருக்கணும். என்னென்னு எல்லாரும் எழுதியிருக்கு. பட் தகுதி உள்ள எல்லாரும், இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். தகுதி அற்றவர்களுக்கு அல்ல. அதே போல் சபையில் உள்ள எல்லாரும் அதை புசிக்க வேண்டும், தகுதியாக இருக்கிறவங்க மட்டும். அதனால் சபையில் ஞானஸ்தானம் எடுக்காமல் ஒருவனை இருக்கப்படாதுன்னு தான் வேதம் சொல்லுது. ஆமென்.
ஹல்லேலூயா. வேதம் சொல்றது மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து ராபோஜன பந்தியில கைப்படாத ஒருவனை இருக்கப்படாது. 44 சபை இஸ்ரவேல் சபையார் எல்லோரும் அதை புசிக்க கடவீர்கள். அந்நியன் ஒருவன் உன்னிடத்திலே தங்கி கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் என்றிருந்தால் அவனை சேர்ந்த ஆண் பிள்ளைகள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். பின்பு அவன் சேர்ந்து அதை ஆசரிக்க வேண்டும். அவன் சுதேசியை போல இருப்பான். விருத்த சேதனம் இல்லாத ஒருவனும் அதில் புசிக்க கூடாது. ஆமென். இப்போ வெளியிலிருந்து ஒருத்தன் வந்து நம்ம சபையில் கேட்குறான், நான் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தேன், இந்த ஆள்கிட்ட எடுத்தேன், எனக்கு அந்த ஞானஸ்தானம் தருங்கன்னா கொடுக்கலாம். ஆமென் ஆமென். நம்முடைய உபதேசத்தை சொல்லி கொடுக்கலாம். ஆமென். அவன் சுதேசியாக இருப்பான். நம்ம சபைக்கு உட்பட்டவனாக இருக்க மாட்டான். அடுத்த சபைக்கு உட்பட்டவன், அடுத்த தேசத்துக்காரனாக இருப்பான். அவன் உண்மையிலே ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தால் என்ன செய்யலாம்? பஸ்காவை ஆசரிக்க கொடுக்கலாம். ஆமென். அப்போ அதுக்கு மேலே அவன் பரிசுத்தமாக இருக்கிறானா இல்லையா என்பதை கர்த்தர் என்ன செய்வார்? பார்த்துக்கொள்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அது பாருங்க, இஸ்ரவேல் பாருங்க, அந்நியன் ஒருவன் உன்னிடத்தில் தங்கி கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் என்றிருந்தால் அவனை சேர்ந்த ஆண் பிள்ளைகள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். பின்பு அவன் சேர்ந்து அதை ஆசரிக்க வேண்டும். அவன் சுதேசியை போல் இருப்பான். நம்ம சபையில் உள்ளவ போல இருக்க மாட்டான், சுதேசியை போல இருப்பான். ஆமென் சொல். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விருத்த சேதனம் இல்லாத ஒருவனும் அதில் புசிக்க கூடாது. ஆமென். அப்போ ஒருவன் திடீர்னு வந்து திருவிருந்து கேட்டால், நான் இந்த தேசத்தில் இருந்து வாரேன், இங்கே வந்தேன், என் மனசு சொல்லிச்சு இந்த சபைக்கு போவோம், இன்றைக்கி திருவிருந்து நடந்தால் உட்காரலாம் என்று தாகத்தோடு வந்தேன். எனக்கு இந்த மாதம் நான் இருந்த இடத்துல என்ன செய்ய முடியலை, இருக்க முடியல, நான் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தேன், இந்த சபையில் இருந்தேன், இப்படி இருந்தேன்னு சொன்னால் அவனுக்கு சுதேசியாக இந்த நெச்சி என்ன செய்யலாம்? கொடுக்கலாம். ஆமென். ராபோஜன பந்தியில் என்ன செய்யலாம்? கை போடலாம். ஞானஸ்தானம், மூழ்கி ஞானஸ்தானம், அதை விருத்த சேதனம் பண்ணாத ஒருவனும் அதை என்ன செய்யப்படாது? கடைபிடிக்கப்படாது. ஹல்லேலூயா. 49 சுதேசிக்கும் உங்களிடத்தில் தங்கும் பரதேசிக்கும் ஒரே பிரமாணம் இருக்க கடவுது. ஆமென். நம்ம சபைக்குள்ள பிரமாணம் அல்ல, சபையில் உள்ள பிரமாணம் அல்ல. சுதேசியும் நம்மிடத்தில் தங்கி இருக்கிறவன், வந்து வழிபோக்கா இல்லை வேலை செய்கிறதுக்காக தங்கி இருக்கிறவன், அதாவது என்னன்னா நம்ம இடத்துல திடீர்னு வந்து தங்குறவங்க, அது சுதேசியாக இருந்தாலும் சரிதான், அதாவது நம்மளை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரிதான், இல்லை வழிபோக்கனாக இருந்தாலும் சரிதான், ரெண்டேருக்கும் ஒரே உடன்படிக்கை மூழ்கி ஞானஸ்தானம் மட்டும் எடுத்திருக்கணும். ஆமென். யாருக்கெல்லாம் புரியுது? என்னதோ சொல்லியார், பாதி பேருக்கு ஒன்றும் புரியலை. கொஞ்சம் இறுவி கொஞ்சம் டைட்டாக சொல்லியிருந்தா, இறுக்கி கொஞ்சம் சொல்லியிருந்தா புரியும். இது புரிய வேண்டிய ஒரு பாடம். ஆமென். வாசி 49 சுதேசிக்கும் உங்களிடத்தில் தங்கும் பரதேசிக்கும் ஒரே பிரமாணம் இருக்க கடவுது. இப்படியே இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் செய்தார்கள். கர்த்தர் மோசேக்கும் ஆரோனுக்கும் கட்டளையிட்டபடியே செய்தார். கட்டளை மோசேயை விழிச்சு ஆரோனை விழிச்சு கர்த்தர் கொடுத்த கட்டளை. இந்த கட்டளையை மோசே ஆரோனும் அப்படியே செய்தார்கள். இந்த கட்டளையை நான் உங்களுக்கு தரும்போது அப்படியே செய்கிறீர்களா? புதிய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள விசுவாசிகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற கட்டளை உடன்படிக்கை, திருமறையின் சத்தியம், திருச்சபையின் ஒழுங்கு, முக்கியமான ஒழுங்கு ஓய்வு நாள் பிளஸ் ராபோஜன பந்தி. இது ரெண்டுக்கும் நீங்கள் உதாசீனப்படுத்துவீர்களானால் அந்த பரிதாபம் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு நீங்கள் உங்களை அருவருக்கிறீர்கள். ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக தேவனுடைய வசனத்தை அவமாக்குறீர்கள், தேவனுடைய சரீரத்தை அவமாக்குறீர்கள், தேவனுடைய இரத்தத்தை அவமாக்குறீர்கள், தேவனுடைய இரத்தத்தையும் சரீரத்தையோ நீங்கள் குற்றப்படுத்துகிறீர்கள். தேவனுடைய தலையில நீங்க கால் மிதிக்கிறீர்கள். வாசி எபிரேயர் 10வது அதிகாரம் 25 இருந்து வாசி சீக்கிரமா. எபிரேயர் 10:25 இருந்து. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிற போல நீ விட்டு விடாத. அது சிலர்.
தேவனை அறியாதவர்கள், தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ளாதவர்கள், தேவனுடைய இரத்தம் இன்னதென்று அறியாதவர்கள், தேவனுடைய மாம்சம் இன்னதென்று அறியாத சிலர் விட்டு விடுகிறது போல திருச்சபையே நீ விட்டு விடாதே. உனக்கு ஐயோ, உனக்கு ஐயோ. சிலர் விட்டு விடுகிறது போல நீ விட்டு விடாதே. வாசி, விட்டு விடாமல் ஒவ்வொருவருக்கும் புத்தி சொல்லணுமா? நீ புத்தி சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிற நீயே சபை கூடுதலை விட்டு விடுவீர்கள் என்றால் உனக்கு என்ன சூழ்நிலை சிந்தித்து பார்க்க வேண்டும். உங்களுடைய யோசனையை கர்த்தர் அபத்தமாக்கி போடுவார். உங்களுடைய சிந்தனையை கர்த்தர் அபத்தமாக்கி போடுவார். உங்களுடைய மகிமையை கர்த்தர் சீர்குலைத்து போடுவார். சிந்தித்து பார்க்க வேண்டும். நீங்கள் புத்தி சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறீர்களே. தேவனுடைய சபை கூடி வருதலை விட்டு விடுகிறவர்களுக்கு இப்படி செய்தால் பாவம், இதை செய்தால் தப்பு என்கிறதை சுட்டிக்காட்ட வேண்டிய இடத்துல இருக்கிற நீங்களே இதை செய்வீர்களானால் வாசி 29 வாசி 29. தேவனுடைய குமாரனை காலுக கீழே மிதிச்சு உன்னை பரிசுத்தம் பண்ணின இரத்தத்தை அசுத்தமாக எண்ணி தேவனுடைய பரிசுத்த ஆவியை நிந்திக்கிறவனுக்கு எவ்வளவு கொடிதான ஆக்கினை வரும் என்று நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டுமா? 26 வாசி சத்தியத்தை 26 சாரி 29 30 வாசி. பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிற வசனம் எல்லாம் உங்க ஊழியக்காரன் சொல்லி தரலையோ, உங்க ஊழியக்காரன் கற்று தரலையோ, உங்க ஊழியக்காரன் போதிச்சு தரலையோ, அந்தோ பரிதாபம், அந்தோ பரிதாபம். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, சுதேசி போல ஊரில் இருக்கிற ஒருவனை போல உங்களை நடத்துவதற்காக அல்ல. நீங்களோ அவர்களுக்கு புத்தி சொல்ல வேண்டிய இடத்திலே உங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கும் போது நீங்கள் மற்றவர்களுக்கு புத்தி சொல்லாமல் நான் யோசிக்கிறது நியாயம், நான் சிந்திக்கிறது நியாயம், நான் செய்கிறது நியாயம் என்று நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தை, உங்களுடைய வாழ்க்கையை அசூசிப்படுத்துகிறீர்கள் என்றால் அந்த பரிதாபம் அல்லவோ? அந்த பரிதாபம். சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். ஆண்டவராகிய தேவன் சொல்ல, இப்படியே இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் செய்தார்கள். கர்த்தர் மோசேக்கு ஆரோனுக்கு கட்டளையிட்டபடி செய்தார். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ராபோஜன பந்தியில கை போடணும்னா 3 காரியங்களை செல்லு. நமக்கு ராஜ்போஜன பந்தியில கை போட செல்லலாம். 3 பாயிண்ட். 1, கனி கொடுக்க வேண்டும். கனி கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய ராபோஜன பந்தியில கை போடுகிற நீங்கள் உங்கள் வேலைக்காக, உங்கள் ஆரோக்கியத்துக்காக, உங்கள் சுகத்துக்காக எதையெல்லாமோ செய்கிறோம். ஆண்டவருக்கு கனி கொடுக்கிறாயா? ஆண்டவருக்கு கனி கொடுக்கிறாயா? மத்தேயு 21வது அதிகாரம், மத்தேயு 21வது அதிகாரம், மத்தேயு 21வது அதிகாரம் 18 முதல் 20 வரை, 18 முதல் 20 வரை. காலையிலே அவர் நகரத்துக்குள் திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. பசி பசி. இயேசுவுக்கு பசியா? அவர் வானத்தை நோக்கி அண்ணாந்து பார்த்தா எத்தனை மீனும் கையில வந்து கிடைக்கும். அண்ணாந்து பார்த்தா எத்தனை அப்பமும் கையில வந்து கிடைக்கும். அண்ணாந்து பார்த்தா அடுப்புல கரியில மீன் சுட்டு கொண்டே இருக்கிற சுடுசுடான மீன் வந்து கிடைக்கும். அண்ணாந்து பார்த்தா எத்தனை ஆகாரமும் அவருக்கு கிடைக்கும். அவருக்கு பசி உண்டாயிட்டான். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, என்ன கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ கனி கொடுக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அது வெட்டுண்ட அடுப்பிலே போடப்படும், அது அக்கினியிலே போடப்படும். தேவனுடைய ராஜ்யத்தில் நீ பிரவேசிக்க முடியாது. தேவனுக்கு கனி கொடுக்காத ஒரு வாழ்க்கை உன் குடும்பத்தில் சந்தோஷம் வருமா? நீ கனி கொடுக்காத வாழ்க்கை இருந்தா தேவனுக்கு பிரியமா இருக்க முடியுமா? நீ ஆண்டவராகிய தேவன் பசி எடுத்துதான். ஆத்மா பசி, வயிற்று பசி இல்ல, ஆத்மா பசி. ஆத்மா பசியில ஆண்டவருக்கு நீ ஆத்மாவோ என்கிற கனியை கொடுக்காவிட்டால் டிசிங் டிசிங்
அத்திமரம், அத்திமரம் ஒரு விசுவாசிக்க வீடு. அத்திமரம் ஒரு விசுவாசி, ஒரு விசுவாசினே எடுத்துக்கொள்வோம். அத்திமரம் என்றால் ஒரு விசுவாசி. அந்த அத்திமரத்தை நோக்கி பார்க்கிறார். வாசி பார்ப்போம். எத்தனாவது வசனம்? 21:12 வாசி. 18 வாசி. பாருங்க, காலையிலே அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது வழி அருகே ஒரு அத்திமரத்தை கண்டு அதனிடத்திற்கு போனார். வழி அருகே 2 அத்திமரம், 2 விசுவாசிகளுக்கு காரியத்தை சொல்கிறார். ஒன்று வழி அருகே உள்ள அத்திமரம், ஒன்று சபையில் நாட்டப்பட்ட அத்திமரம். ஆமே. நீங்கள் எல்லாரும் சபையிலே நாட்டப்பட்ட, தோட்டத்திலே நாட்டப்பட்ட அத்திமரமாயிருக்கிறீர்கள். வழிபோக்கில் இருக்கிற அத்திமரத்தை போல இருக்காதீர்கள். உங்களுக்கு 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 சகாயம் இல்லை, உங்களுக்கு பரிந்து பேசுதல் இல்லை. அப்படிப்பட்டவர்களுக்கு சடுதியாக ஆபத்து வந்துடும். நீ தோட்டத்தில் இருக்கிறது நிமித்தம் கர்த்தரோடு பரிந்து பேச ஒரு கழுதை இருக்கிறான், ஒரு கழுதை இருக்கிறான். வாசி தொடர்ந்து அந்த வசனத்தை. அப்பொழுது வழி அருகே அத்திமரத்தை கண்டு அந்த இடத்தில் போய் பாருங்க, ஏலை கோலை அவ்வளவு செழிப்பு இருக்கு. பூமியில் உள்ள அத்தனை வளங்களையும் அத்தனை நீர்களையும் உறிஞ்சி எடுத்து செழிப்பா இருக்கு. இதுக்கு அர்த்தம், ஒரு விசுவாசி உலகத்தில் இருக்கிற, அதாவது தொழிலையும் வேலையும் செய்து அவன் செழிப்பா இருக்கிறான். பணத்துக்கு குறவில்லை, ஆஸ்திக்கு குறவில்லை, வீட்டுக்கு குறவில்லை, வாகனத்துக்கு குறவில்லை, பைக்கு குறவில்லை, கோழிக்கு குறவில்லை, மாடுக்கு குறவில்லை, ஆடுக்கு குறவில்லை, வயல் நிலத்துக்கு குறவில்லை, எல்லாத்துக்கும் குறவில்லாம செழிப்பா இருக்கிறான். ஆனால் கனி கொடுக்கல, தேவனுக்கு ஆத்துமாதாயம் செய்து வைக்கல. உன்னை தேடி ஒரு நாள் வரப்போகிறார், உன்னை தேடி ஒரு நாள் வரப்போகிறார். நீ என்ன கத்திர கனியை கொண்டு வைத்திருக்கிற? உனக்கு தாலந்து தந்தாரே, 1 தாலந்து தந்தாரே, 2 தாலந்து தந்தாரே, 5 தாலந்து தந்தாரே. நீ எத்தனை தாலந்தாக்கி வைத்திருக்கிற? கர்த்தர் கடினம் உள்ளவர் என்றோ, நீ கொடுத்ததை திரும்பி கேட்கிறவர் என்றோ, நடாத இடத்துல விதைக்காத இடத்துல அறுவடை செய்கிறவர் என்று அறியேன் என்று பூத்தி வச்சிருந்த அந்த 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 கிருபையை, வரங்களை பிடுங்கி உள்ளவனுக்கு கொடுத்தாராம். சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நீ புத்தி சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிற நீயோ மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டி இருக்கிற இடத்துல நீ இருக்கிற நீயோ ஆகாதவென்று தள்ளுகிற அத்திமரத்தை போல இருந்தால் அந்த பரிதாபம், அந்த பரிதாபம். அந்த இலை நிறைய இருந்தது, கிளை இருந்தது. குருவிகள் வந்து அடைக்கலம் பண்ணிக்கிறார்கள், மிருகங்கள் வந்து அதிலே தங்குகிறார்கள், ஆட்கள் வந்து தங்குகிறார்கள். இதுக்கு அர்த்தம் பெரிய ஒரு தொழில் இல்லைங்க, ஒரு ஸ்தாபனம் இல்லாவிட்டால் ஏதாவது ஒன்று நடக்கிறது. அங்கு போஷிக்கப்படுகிறதற்காக ஜனங்கள் வேலை செய்கிறார்கள். நிறைய ஜாதிகள் ஜனங்கள் வந்து அதிலே அடைக்கலம் கொண்டுகிறது. ஆனால் அந்த அடைக்கலத்தை ஒன்றும் ஆண்டவர் பார்க்கல, அந்த செழிப்பை பார்க்கல, அந்த தொழிலை பார்க்கல, அந்த ஆபீஸில் வேலை செய்கிறத பார்க்கல, இல்ல அவனுடைய ஆஸ்தியை பார்க்கல, வஸ்துவை பார்க்கல, காரை பார்க்கல, ஒன்றும் பார்க்கல. இதுதான் நீயும் நானும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு போகும்போது அவர் கையை நீட்டி கேட்பார், நீ கொண்டு வந்த கனியை எனக்கு தா, நான் பசியா இருக்கிறேன். கொண்டு வந்த கனியை எனக்கு தா, நான் பசியா இருக்கிறேன் என்று கேட்பார். எத்தனை பைக்கு கொண்டு வந்த, எத்தனை கார் கொண்டு வந்த, எத்தனை ஜெட்டு கொண்டு வந்த, எத்தனை பிளைன் கொண்டு வந்த, அவர் கேட்கவே மாட்டாரு. எத்தனை பஸ் கொண்டு வந்தன்னு கேட்க மாட்டாரு. எத்தனை பணம் கொண்டு வந்தன்னு கேட்க மாட்டாரு. பொண்ணு கொண்டு வந்ததை தா, கனியை தான்னு கேட்பார். அதுதான் போனார். பசி வந்து, ஆத்மா தாகம் வந்து, அவர் செழிப்பா இருக்கிற அத்திமரத்தை பார்த்தார், கனி இல்லை. அவர் சொன்னார், இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாவாது. நீயும் நானும் எங்கே இருக்கிறோம்? நீயும் நானும் எங்கே இருக்கிறோம்? நம்முடைய நியாயம் குப்பை, நம்முடைய நியாயம் கந்தையும் குப்பையும். நம்முடைய நியாயம் ஒன்றுக்கும் செல்லுபடி ஆகாது. உலக ஞானம், உலகத்தினுடைய நியாயம், உலகத்தினுடைய சிந்தனை அத்தனையும் கர்த்தருடைய பாதத்தில் அவருக்கு காலில் மிதிக்கப்பட்டது. தேவனுடைய நீதி, தேவனுடைய ஞானம் அது விலையேறப்பட்டது. சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்ம மனசில் தோன்றுகிறதெல்லாம் இயேசு செய்வார், நம்ம மனசில் தோன்றுகிறதெல்லாம் சரி என்று இயேசுடைய இரத்தத்தையும் இயேசுடைய சரீரத்தையும் அவமானப்படுத்துகிற நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்?
அடுத்த வசனத்தை வாசி. ஒன்றும் காணாமல் இனி ஒரு காலம் உன்னிடத்தில் உண்டாகாத இருக்க கடவுது என்றார். அப்படியே மறுநாள் வரும்பா அந்த அத்திமரம் பட்டு போச்சு. பாருங்கள், 10 வருஷம் 20 வருஷமா இந்த அத்திமரத்து அந்த வளர்த்து அந்த மண்ணில் உள்ள வளத்தை எல்லாம் எடுத்து அந்த நீரெல்லாம் எடுத்து அவ்வளோ செழிப்பா வச்சிருந்த அத்திமரம் ஒரு நொடியில பட்டு போகுது. ராபோஜன பந்தியில கை போட வந்திருக்கிற உங்களை குறித்து கர்த்தர் எச்சரிக்கிறார். நீங்கள் தோட்டத்துக்குள்ள இருக்கிறது நிமித்தம் உங்களுக்கு ஒரு இரக்கம் கிடைக்கிறது. வாசி தொடர்ந்து. ஜீசர்கள் அதை கண்டு பட்டு போயிற்று என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். இன்னொரு அத்தி மரத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. வசனம் எங்க இருக்குன்னு அந்த 10 தான் இருக்கு. இன்னொரு மரத்தில் போனாரு. தோட்டத்துக்குள்ள தோட்டம்னா சபைக்குள்ள ஒரு அத்திமரம் என்றால் சபைக்குள்ள இருக்கிற விசுவாசி. அவர் பார்க்கிறாரு, இந்த மனுஷனிடம் கனி இல்லை, இந்த அத்திமரம் செழிப்பா இருக்கிறது, இது கனி இல்லை என்று சொல்லி டைரக்டா அவர் சபிக்கல, டைரக்டா பட்டு போன்னு சொல்லல. அதை கண்காணித்த அந்த மேப்பன் அந்த உடமஸ்தக்காரனை பார்த்து சொல்லுகிறார், இந்த அத்தி மரத்தை வெட்டி போடு. அவன் சொல்லுகிறான், இல்லை ஐயரே, இத்தனை வருஷம் நான் வளம் போட்டேன், இத்தனை வருஷம் வார்த்தையை கொடுத்தேன், உபதேசத்தை கொடுத்தேன், சபைக்குள்ள இருந்து ஒரு ஆத்மாவை வெட்டி போடுகிறது சரியா என்று கேட்டு 1 வருஷம் காலம் அவன் கேட்கிறான். 1 வருஷம் பொறுத்து கொள்ளுங்கள், இது இனி கனி கொடுக்காவிட்டால் அதை நானே வெட்டி போடுகிறேன் என்று சொல்லுகிறான். விட்டுட்டு போயிட்டாரு. நல்ல கவனம் வேணும். அந்த வசனத்தை எடுத்த வாசிங்களா. 20வது வசனத்தை நான் வாசிக்க, அதை கண்டுபிடிங்க பார்ப்போம். சீசர்கள் அதை கண்டு இந்த அத்திமரம் எத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிற்று என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். 10 வருஷம் 20 வருஷமா அது தன் அதாவது மண்ணினுடைய அந்த வளத்தை எடுத்து நீரை எடுத்து சேகரித்து எவ்வளவு செழிப்பாக எவ்வளவு ஆசீர்வாதமாக இருந்தது. ஒரு நொடி பொழுதுல அந்த அத்திமரம் பட்டு போச்சு. இன்னொரு அத்திமரம் தோட்டத்தில் இருந்தது. தோட்டத்தில் இருந்த அத்திமரத்தை ஆண்டவராகிய தேவன் போய் பார்க்க போனார். கனி இல்லாதது நிமித்தம் வெட்டி போட சொன்னார். வெட்டி போட சொன்னதை அவன் சொல்லுகிறான், இல்லை இல்லை ஆண்டவரே, இல்லை இல்லை ஆண்டவரே, இன்னும் 1 வருஷம் கொத்தி வளம் போடுகிறேன், கனி கொடாவிட்டால் வெட்டி போடலாம் என்று பரிந்து பேசினான். சபையில் இருக்கிற ஒன்றை குறித்து ஆண்டவருடைய சமூகத்தில் பரிந்து பேசுவதற்காக ஒரு கழுதை, இயேசுவை சுமக்கிற ஒரு கழுதையை வைக்கிறதுனால் நீ தப்பித்து கொண்டிருக்கிறீர்கள். சிந்தித்து பார்க்க வேண்டும், யோசித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை உங்களுடைய இருதயத்தில் சிந்திக்கலாம், உங்களுடைய யோசனையில் சிந்திக்கலாம். உலகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இதான், உலகத்தில் இருக்கிறவன் ஒருத்தன் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. நீ தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஆண்டவர் இருக்கிற இடத்துல, ஆண்டவருடைய ராஜ்யம் என்கிற பரிசுத்த தலத்தில் ஆண்டவரோடு பேச, ஆண்டவரோடு உறவாட, ஆண்டவரோடு புசிக்க ஆயத்தப்படுத்துகிற உனக்கு இந்த கட்டளை உண்டு. சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். இன்று ஆண்டவருடைய சரீரத்தையும் இன்று ஆண்டவருடைய இரத்தத்தையும் ஞாபகப்படுத்துகிற பண்டிகையிலே நீ வந்திருக்கிறாய் என்றால், இயேசுவை போல நீ இருந்து இயேசு பிதாவுடைய நியாயத்தை மட்டும் அவன் ஜனங்களுக்கு கொடுத்துட்டு போனாரே, நீ உன்னுடைய சொந்தத்தில் எடுக்கிறாய், நீ உன் சிந்தனையில் எடுக்கிறாய். இந்த திருவிருந்து இருக்காவிட்டால் என்ன, இந்த ஞாயிற்றுக்கிழமை அர்ச்சண்டு 1 லட்சம் ரூபாய் லாபம் கிடைக்குமே, அதனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை கடைபிடிக்காவிட்டால் என்ன, கருணாநிதி ஸ்டாலின் எனக்கு 1 லட்சம் ரூபாய் தாரா என்று சொல்லி உலகத்துக்குள்ளே நீ போகிறாய் என்றார். அந்த பரிதாபம் என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூக தப்பத்தை புசிப்பதற்கு வந்திருக்கிற நீ, உன் இருதயம் தேவனோடு இருக்கிறதா என்று நீ நிதானித்தறிய வேண்டும். கனி கொடுக்க வேண்டும். கனி கொடுக்காவிட்டால் அந்த பரிதாபம். அப்பொழுது அவர் ஒரு ஓமையை சொன்னார். திராட்சை தோட்டத்தில் தனியே கேட்ட போது காணவில்லை. நோக்கி 3 வருஷமாய்
தேடி வருகிறேன். 3 வருஷமா தேடுகிறார், ஒன்னையும் காணல. இதை வெட்டி போடு, நிலத்தை ஏன் கெடுக்கிறது என்று சொல்லுகிறார். அவன் இல்ல ஆண்டவரே, ஐயா இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி, அதுதான் இன்னைக்கு ஆண்டோடைய உபதேசம், எரு என்கிற உபதேசம், அந்த தண்ணீர் என்கிற அபிஷேகத்தை ஊற்றி கொண்டிருக்கிறேன். நீ கனி கொடுக்காவிட்டா சிந்தித்து பாருங்கள். என்ன கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டோடைய சரீரத்தை பஸ்குன்னு புசிக்கிறோம், இரத்தத்தை குடிக்கிறோம். இந்த 11 மாசமா எத்தனை ஆத்மாவை இதே போல அப்பம் புசிக்க வச்ச, எத்தனை ஆத்மாவை இதே மாதிரி அப்பம் புசிக்க வச்ச. கர்த்தர் கணக்கு கேட்க மாட்டாரோ? 11 மாசமா உன் குடும்பத்துக்கு உழைச்ச, உன் பிள்ளைக்கு உழைச்ச, உன் சரீரத்துக்கு உழைச்ச, உன் மனைவிக்கு உழைச்ச, உன் அம்மாய்க்கு உழைச்ச, உன் அப்பாய்க்கு உழைச்ச, உலகத்துக்கு உழைச்ச, இயேசுவுக்கு உழைச்சி கனி கொடுத்தியான்னு கேட்கிறாரு. எத்தனை கனி கொடுத்த? 11 மாசமா நான் கனி கொடுக்கலன்னு சொல்லுற கை வைத்த சொல்லல. உங்க மனசாட்சி உங்களை தீர்ப்பு செய்யட்டும். இதே போல தேவனுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் புசிக்க எத்தனை பேரை வச்சியா? அப்ப நீ புசிக்கிறது தேவனுடைய சரீரமா இல்ல சும்மா பிஸ்கட்டா? நீ புசிக்கிறது இயேசுடைய ரத்தம், குடிக்கிறது இயேசுடைய ரத்தமா இல்ல சும்மா ஜூஸா? சிந்திச்சு பாருங்கள், யோசித்து பாருங்கள். இன்னைக்கு தேவனுடைய பந்தியில் வந்து கைபோடு வந்திருக்கிற நீ, மற்றவர்களை குறை சொல்லி கொண்டிருக்கிறோம், மற்றவர்களை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறோம், மற்ற ஞானாமிசனத்தை நம்ம அசுசிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அவன் அப்படி, இவன் இப்படி, அவன் அப்படி சொல்றான், இவன் இப்படி சொல்றான் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். நீ எப்படி இருக்கிற? நீ கனி கொடுக்கிற இடத்துல இருக்கிறாயா? வருஷத்துக்கு ஒரு கனி கூட கொடுக்க முடியாத இருக்கிற நீ மற்றவர்களை பார்த்து விபச்சாரி என்றோ, கள்ளன் என்றோ, கள்ளி என்றோ நியாயம் தீர்க்கிற இடத்துல நீ இருந்து நியாயம் தீர்க்க கேட்ட அதிகாரத்தை எவன் தந்தான்? விரியன் பாம்பின் பிள்ளைகளே, தப்பி சொல்வதற்காக மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தால் தப்பித்துக் கொள்ளலாம் என்று உங்களுக்கு வழி சொன்னவன் யார்? நீ மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கிறது தேவனுக்கு கனி கொடுப்பதற்காக. கனி கொடுக்காத ஒரு மூலிகை ஞானஸ்தானம் தப்பித்து போக முடியுமோ? நோ, நடக்காத காரியம். எத்தனை நீ பிரசங்கம் பண்ணு, எத்தனை ஆண்டவரோடு பேசு, ஆண்டவர் எத்தனை வெளிப்பாடு தரட்டு, நீ ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போகும்போது கேட்பார், கொண்டு வந்த கனியை தா என்று கேட்பார். நீ கொண்டு வந்த கனியை தான் கேட்பாரு. கொடுக்க நீ ஆயத்தம் தானா? நீ கொடுக்க ஆயத்தம் தானா? ஆயத்தம் இல்லாம ஆண்டோடைய சரீரத்தையும் ஆண்டோடைய இரத்தத்தையும் ஞாபகப்படுத்துகிற இடத்துல நீ வந்திருக்கிறார் என்றால் ஆண்டவரை நிர்விசாரமாய் நினைத்தாயோ? ஆண்டோடைய இரத்தத்தை நீ அசுசிப்படுத்துகிறாயோ? ஆண்டோடைய ஆவியை நீ அவித்து போடுகிறாயோ? எங்கே நிற்கிறீர்கள்? கனி கொடுக்க வேண்டும். கனி கொடுக்காவிட்டால் அந்தோ பரிதாபம். 2, கனி கொடுக்க ஆயத்தமானவர்கள் உலகத்தை பின்னிட்டு பார்க்க கூடாது. எப்ப நீ கனி கொடுப்பதற்காக மூழ்கி ஞானஸ்தானத்தை எடுத்து உன்னை ஆயத்தப்படுத்தி பரலோகத்திற்கு போவதற்காக, கனி கொடுக்குவதற்காக நீ ஆயத்தப்பட்டாயோ, உலகத்தை பின்னிட்டு பார்க்க விடாது. உலகத்தை பின்னிட்டு பார்த்தா நீ செத்த. ஆதியாகமம் 19வது அதிகாரம், ஆதியாகமம் 19:15 முதல் 26 வரை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 19. கனி கொடுக்க நீ தீர்மானிச்சு தேவனுடைய சபையிலே, தேவனுடைய தோட்டத்திலே நீ வந்து அவருடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தையும் அவருடைய மகிமையான மகத்துவத்தையும் பெற்றுக்கொண்டு நீ ஆசீர்வாதத்தின் செழிப்பிலே வரும்போது நீ கனி கொடுக்காவிட்டால் அந்தோ பரிதாபம். ஆதியாகமம் 19வது அதிகாரம், 15 வாசிப்போம். கிழக்கு விளக்கும் போது அந்த தூதர் அழைத்து கொண்டு போ துரிதப்படுத்தினார். யார் நிமித்தம் தெரியுமா? அவர் துரிதப்படுத்தினார்? ஆபிரகாமின் நிமித்தம்.
ஆபிரகாம் இந்த 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 லோத்துக்காக பரிந்து பேசி விடுகிறான். ஆண்டவரே, 10 நீதிமான் இருந்து அழிப்பீரோ, 5 இருந்து அழிப்பீரோ, கடைசியில் 1. இந்த பரிந்து பேசிவிட்டு என்னுடைய சகோதரன் இருக்கிறான், அவனும் நீதிமானாயிருக்கிறான், சற்று யோசித்து பாருங்க ஆண்டவரே என்று சொல்லிவிட்டான். இந்த ஆபிரகாமின் நிமித்தம் அவர் செய்ய வேண்டிய வேலைக்கு கூட தாமதப்படுகிறார். ஒரு தேவ பிள்ளையின் நிமித்தம், தேவனுடைய ராஜ்யத்து போக்காக ஆயத்தப்பட்டிருக்கிற உனக்கு கர்த்தரோடு பரிந்து பேசுவதற்காக 40 நாள் புசியாம குடியாம தன்னுடைய எலும்பையும் தன்னுடைய சரீரத்தையும் நோக கொடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் வெளிப்பாடு கிடைக்கிற உன்னை பார்த்து கேட்கிறேன். தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய அன்பை பிரதிபலிக்கிற உன்னை பார்த்து கேட்கிறேன். ஆண்டவருடைய தரிசனம் கிடைக்குது என்று சொல்லுகிற உன்னை பார்த்து கேட்கிறேன். எவ்வளவு நீ உன்னுடைய சரீரத்தையும் உன்னுடைய முதல்களையும் உன்னுடைய பணங்களையும் கர்த்தருக்காக அர்ப்பணித்தாய் என்று கேட்கிறேன். எனக்கு வெளிப்பாடு வருகிறது சொல்லுகிறாயே, பிரசங்கில வாசிக்க சொல்லுகிறாயே. சிந்தித்து பாரு, யோசித்து பாரு. கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்திருந்து உனக்காக பரிந்து பேசுகிற ஒரு ஆபிரகாம் இல்லாவிட்டால் லோத்தினுடைய சூழ்நிலையை நினைச்சு பார்க்க வேண்டும். லோத்தினுடைய சூழ்நிலை என்னவாகிறது என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். என்ன கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, உங்களுக்காக ஒரு ஆபிரகாமை போல தன்னை ஒருத்து தன்னுடைய சரீரத்தை கெடுத்து, அதாவது சரீரத்தை உடைச்சு ஆண்டவர் அவனுடைய பணத்தை தீர்த்து அவனை தன்னைத்தனியாக ஆண்டவருடைய சிலுவையை நோக்கி செல்ல வைத்து உனக்காக பரிந்து பேச வைத்திருக்கிறார் என்றால், அந்த பரிந்து பேசுதல் இல்லாவிட்டால் இதுக்கு முன்ன அந்த பரிதாபம் சிந்தித்து பாரு, யோசித்து பாரு. வாசி 19வது வசனம் 15 ஒரு விசை கூட வாசி. கிழக்கு விளக்கும் போது அந்த தூதர் லோத்துவை நோக்கி பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார். ஆண்டவர் செய்ய வேண்டிய ஞானத்தை கூட அவர் தாமதப்படுத்துகிற தேவனா இருக்கு. யாருக்காக? லோத்தையும் மனைவியையும் பிள்ளைகளையும் அந்த தேசத்தை அழிப்பதற்காக வந்தபோது ஆபிரகாமை நினைவு கூர்ந்தது நிமித்தம் லோத்தையும் பிள்ளைகளையும் துரிதப்படுத்துகிறார். செய்ய வேண்டிய வேலை அந்த வெளுக்கக்கூடிய நேரத்திற்கு முன்னால் செய்ய வேண்டிய நேரத்தை அவன் தாமதப்படுகிறது நிமித்தம் அவர்களை துரிதப்படுத்துகிறான். பாருங்கள், வாசி 16. அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகள் கையையும் பிடித்து அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். விட்டுட்டு என்ன சொன்னார் தெரியுமா? இந்த தேசம் அழிவுக்கு வருது, இந்த தேசத்திலிருந்து உன்னை தப்பித்து விட்டாச்சு, நீ பின்னிட்டு பார்க்காத. நீ கனி கொடுக்கிற ஜீவன் உனக்கு வருதென்றால், கனி கொடுப்பதற்காக கர்த்தர் அழைத்து தேவனுடைய தோட்டத்தில் வைத்திருக்கிறார் என்றால், நீ கர்த்தருடைய தோட்டத்தில் இருக்கிற ஆகாரத்தை புசித்து அதனுடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீரூற்றை பருகிவிட்டு நீ தோட்டத்தை விட்டு பின்னிட்டு பார்க்காத. பின்னிட்டு பார்த்தா நீ உப்பு தூணு. சிந்தித்து பார்க்க வேண்டும், யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவராகிய தேவன் உன்னை குறித்து கேட்கிறார், உன்னுடைய சரீரத்தை குறித்து கேட்கிறார் என்று நினைக்காத. நீ சம்பாதித்த ஆத்துமாவை குறித்து கேட்கிறார். நீ எப்போது கனி கொடுப்பதற்கு ஆண்டவருடைய மூழ்கி ஞானஸ்தானத்தை எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றாயோ அப்பொழுது நீ உலகத்தை பின்னிட்டு பார்க்கப்படாது. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரம், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை எந்த உலகத்துக்காகவும் எந்த வேலைக்காகவும் எந்த ஆஸ்திக்காகவும் பின்னிட்டு பார்க்கப்படாது. சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். வாசியுங்கள், எத்தனாவது வசனம்? அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ. அவர் சொல்லுகிறார், தோட்டத்தில் விட்டுட்டு சொல்றார், உன் ஜீவன் தப்ப போ. ஜீவன் தப்பணும்னா நீ பின்னிட்டு பார்க்காத, உலகத்தை குறித்து பார்க்காத, உலகத்தில் செல்வத்தை பார்க்காத, சொந்தக்காரலை பார்க்காத, ஆஸ்தியை பார்க்காத, நீ தேவனை நோக்கி செல்லு. அவர் சொல்லுகிறார், அவர் வெளியே கொண்டு விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ. பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமி எங்கு நிற்காதே, நீ அழியாதபடிக்கு ஓடிப்போ என்று சொல்லுகிறார். அதற்கு லோத்து, அப்படியல்ல ஆண்டவரே, உமது கண்களில் உமது அடியானுக்கு கிருபை கிடைத்தது, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர், மலைக்கு ஓடி போக என்னால். பாருங்க, இந்த இக்கட்டான சூழ்நிலையில கூட
அந்த அந்த இடத்தை நல்லா சிந்திச்சு பாருங்க. லோத்து கேட்குறான், அவன் அன்னை ஆபிரகாம் இருக்கிறது நிமித்தம் தைரியத்தம் இல்லை, ஆண்டவரே என்னை மலைக்கு ஓடி போட முடியாது, அப்படி இறக்கப்படுகிறார் பாருங்க. மலைக்கு ஓடி போக முடியாத ஆண்டவரே, எனக்கு சமபுலியில் எங்கேயாவது ஒரு இடத்த தாரேன். எவ்வளவு மனதுருகிற தேவனாக இருக்கிறார். அந்த தேசத்தை அழிச்ச வந்திருக்கிறார். தீக்கரையாக நேரம் வெளுக்க முன்ன தீக்கரையாகணும். அவங்கள்ட்ட சொன்ன பிறகு அவங்க சக்கப்பளத்தில் தீ பிடிச்சது போல பாருங்க, எலும்பி முழங்கால் போடணும்னா ஆடி அசைச்சு அப்போதான் என்ன செய்வனும் தெரியுமா, முழங்கால் போடிய இடத்துல வீட்டுக்கு ஓடி போக்காக என்ன செய்வனும், கண்ணாடியை மடக்கி உள்ள வச்சிருவனும், அந்த பைபிளை எடுத்து வச்சிருவனும், எல்லாத்தையும் ஒழுங்குபடி. இதான் லோத்து மனைவியும் செஞ்சினோம். ஐயோ, எனக்கு 2 பிள்ளைகளுக்கு சம்பந்தம் பார்த்து வச்சிருந்தேன், அந்த மாப்பிள்ளை விரட்டு, இந்த மாப்பிள்ளை விரட்டு, இந்த பண்டத்தை எடுக்கணும், இந்த அதை எடுக்கணும், இந்த எல்லாமே தீக்கரையாக போகுது, எல்லாம் நாசமாக போகுது. அந்த பிரமாணத்தை எல்லாம் ஒழுங்குபடுத்தி இருந்தார்களாம். எலும்பி முழங்கால் போட்டு ஜோமங்கன்னா சக்கப்பளத்தில் தீ பிடிச்சது போல எப்படி இருந்து நவண்டு நலுங்கி ஆமை எல்லாம் சோத்திரம் பண்ணி தொடங்கின. அதே போல தான் தேவனுடைய காலத்து ஆராதனைக்கு வாருங்கன்னா அங்கண்ட வீட்டில் சக்கப்பளத்தில் தீ பிடிச்சது போல நவுண்டு 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 9:15 9:10 9:30 9:20 சக்கப்பள தீ பிடிச்ச பின்னிட்டு பார்க்காத. ஆண்டவர் அந்த லோத்துக்காக பரிந்து பேசுவதற்கு ஒரு ஆபிரகாம் இருந்தது போல இன்று கிருபையின் காலத்தில் உங்களுக்காக பரிந்து பேச ஒரு மனுஷனை அவர் உடைச்சி உருவாக்கி உங்களுக்காக கொண்டு வச்சிருக்கிறார். இந்த பரிந்து பேசுதல் நிமித்தம் அவர் இறக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். யோசுவா பிரதர் நல்லா சிந்திக்கணும், நல்லா யோசிக்கணும். பட்டு போன அத்திமரத்தை போல அல்ல, தோட்டத்தில் நிற்கிற அத்திமரத்தை போல இனி ஜாக்கிரதையா இருந்து தங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாத ஒரு நிர்விசாரம், ஒரு சிந்தனை யோசனை வரப்படாது. ஆண்டவருடைய சமூகத்தில் கேளு, ஆண்டவருடைய சமூகத்தில் கேளு, வேதத்தை வாசி, அதன்படி தீர்ப்பு செய்ய வேண்டும். அநியாயமான சிந்தனை, அநியாயமான யோசனை, அநியாயமான வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து புறப்படக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, துரிதப்படுத்தி கொண்டு விட்டாச்சு. அவன் சொல்றான், ஆண்டவரே அதுக்கும் இரக்கம் காட்டுறார் பாருங்க. நம்ம தகப்பனை பாருங்க, நம்ம இயேசுவை பாருங்க, சமவெளியில இடம் கொடுக்கிறார். எத்தனாவது வசனம்? உமது கண்களில் உமது அடியனுக்கு 20. அதே அந்த ஊர் இருக்கிறது, நான் அதற்கு ஓடி போகத்தக்கதாய் அது கிட்ட இருக்கிறது, சின்ன தூரமாய் இருக்கிறது. என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போக மட்டும், அது சின்ன ஊர் தானே என்றார். அதற்கு அவர், நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்தில் உனக்கு அனுகிரகம் பண்ணினேன். தீவிரமாய் அங்கே ஓடி தப்பித்துக்கொள், நீ அங்கே போய் சேருமட்டும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார். ஆகையால் அந்த ஊர் சோவார் எனப்பட்டது. லோத்து சோவாருக்குள் வரும்போது பூமியின் மேல் சூரியன் உதித்தது. அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் கோமராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியையும் வரிசிக்க பண்ணி அந்த பட்டணங்களை அழித்து சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களை எல்லை குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். அவன் மனைவியோ பாருங்க எவ்வளவு இரக்கம் செய்தார். ஆபிரகாம் விட்டு இவன் பிரிஞ்சு வாரான். ஆபிரகாம் சொல்ற, நீ கிழக்க போனா நான் மேற்க போறேன்டே, நீ வடக்க போனா நான் தெற்க போறேன்டே, நீ எங்க போறியோ அதுக்கு நான் மறுபக்கம் போறேன், நீ போ. எட்டி பார்த்தான், நல்ல செழிப்பு, நல்ல புல்வெளி, ஆடு மேடு மேய்ச்ச கேட்ட ஏரியா. வந்தான், தங்கினா, அந்த ஜனங்களோடு ஆகிறான். ஆனாலும் ஆபிரகாம் நிமித்தம் அந்த லோத்தை ரட்சிப்பதற்காக, குடும்பத்தை ரட்சிப்பதற்காக துரிதப்படுத்தின மட்டுமில்லை, கையை இழுத்து வெளியில கொண்டு விடுகிறான். லோத்தும் 2 பிள்ளைகளும் ஓடி போனார்கள். இவா எப்படி விட்டுட்டு வரக்கு? இவ்வளவு சம்பளம் கிடைக்கும் எப்படி நான் விடக்கு? இவ்வளவு ஆசீர்வாதம் கிடைக்கும் எப்படி விடக்கு? இவ்வளவு செழிப்பான இடம் எப்படி விளக்கு? முக்கியமாக எனக்கு மக்களுக்கு 2 மருமக்கள் இருக்கிறேன் எப்படி விடக்கு என்ன சிந்திச்சு திரும்பி பார்த்தா, இன்னைக்கும் அடையாளம் போய் பார், இன்னைக்கு அடையாளம் அப்படி உப்பு தூணா இருக்குதான். எத்தனை மழை பெஞ்ச புறம் கரியல்ல, எத்தனை வெயில் வந்த புறம் கரியல்ல, இன்னைக்கும் சரித்திரத்தில் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் பாருங்கள். இன்னைக்கும் அது அடையாளமா உப்பு தூணா இருக்கு. பின்னிட்டு பார்க்காத.
அப்போ பல பாட்டிலே இதுன்னா புதிய பாட்டில் உனக்கு இயேசுக்கு ரத்தம் தந்துட்டு நீ பின்னிட்டு பார்த்து ஆண்டவருடைய ஆராதனைகளையும் ஆண்டவருடைய திருச்சபைகளையும் ஆண்டவருடைய பந்தியையும் ஆண்டவருடைய ராபோஜனங்களையும் உபவாச கூட்டங்களையும் நீ புறத்தள்ளுகிற என்றால் அது உனக்கு என்ன கொடுமையான பாடு வரும் என்பதை நீ சிந்தித்து பார்க்க வேண்டும், யோசித்து பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசுடைய சாயல்ல வந்து அவரை ஞாபகப்படுத்தினா எவ்வளவு நிர்விசாரம், எவ்வளவு நிர்விசாரம், எவ்வளவு நிர்விசாரம், எவ்வளவு நிர்விசாரம். ஆண்டவருடைய சமூக தப்பத்தை புசிப்பதற்காக ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து உனக்காக உருவாக்கி ஒட்டச்சி உருவாக்கி அதை பதப்படுத்தி வச்சிருக்கிற ஆபிரகாமை போல ஒரு தேவ பிள்ளை பாருங்க. ஆபிரகாம் எவ்வளவு செழிப்பா இருந்தான் தெரியுமா? பாசி ஊர் பட்டத்தில் அவனுடைய தகப்பன் பேர் என்ன, அவனுடைய கொலை தொழில்னா அழகா சிலைகளை செய்து வித்து ராஜபோக வாழ்க்கை வாழ்ந்தான். சொன்னார் போ, விட்டுட்டு வந்து என்ன பரதேசிய போல சுத்திட்டே தெரிஞ்சான். எவ்வளவு கேவலங்கள் அவன் சந்திச்சான், எவ்வளவு பாடுகள் சந்திச்சான், எவ்வளவு உபத்திரவங்கள் சந்திச்சான் தெரியுமா? அதனால தான் ஆபிரகாமின் நிமித்தம் லோத்தை ரட்சிப்பதற்காக, லோத்தினுடைய குடும்பத்தை ரட்சிப்பதற்காக வானத்திலிருந்து இறங்கின அப்பமாகிய இயேசு முன்ன நின்று தூதனாய் வந்து ஒரு மனுஷனாய் வந்து அவர்களை துரிதப்படுத்தி அப்புறம் விட்டு சொன்னார், நீ திரிஞ்சு பார்க்காத, நீ வாழ்ந்த தேசத்தை தெரிஞ்சு பார்க்காத, உலக ஆசீர்வாதத்தை தெரிஞ்சு பார்க்காதன்னு சொன்னா அவ தெரிஞ்சு பார்த்தா உப்பு தூணு. இன்னைக்கும் அடையாளமா திருஷ்டாங்கப்படுத்தி வச்சிருக்கு. இவ்வளவு திருஷ்டாங்கப்படுத்தி வச்சோம். நீ ஆண்டவருடைய இரத்தத்தையும் சரீரத்தையும் ஆண்டவருடைய ஆராதனையும் ஆண்டவர் உன்னை மூழ்கி ஞானஸ்தானம் தந்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தந்து தேவனுடைய ராஜ்யத்தில் கொண்டு வைத்து அழகு பார்ப்பதற்காக உன்னை தெரிந்து கொண்ட பாத்திரமாக, அவர் அழைத்த பாத்திரமாக, அவர் உன்னை உருவாக்கின பாத்திரமாக நீ மற்றவர்களுக்கு புத்தி சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிற நீயே சபிக்கப்பட்டு போறாய் என்றால் சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். எங்கே போய் நிற்க போகிறீர்கள்? எங்கே போய் நிற்க போகிறீர்கள்? நீங்கள் எங்கே போய் நிற்க போகிறீர்கள்? உங்களை நீங்களே சற்று ஆராய்ந்து பாருங்கள். இப்போ கனி கொடுக்க ஆயத்தமானவர்கள் உலகத்தை பின்னிட்டு பார்க்கக்கூடாது. உலகத்தை பின்னிட்டு பார்த்து அதை இச்சித்தால் இரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்து போவீர்கள். இது புதிய பாட்டினுடைய சரித்திரம். பழைய பாட்டில் உப்பு தூணாச்சு, புதிய பாட்டில் இரட்சிப்பின் வஸ்திரம் உனக்கு இருக்காது. ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்த அந்த மகிமையை விட்டு உலகத்தில் பார்த்தா உனக்கு ஆவியும் இல்லை, அனலும் இல்லை, உனக்கு ஜெபம் வராது, உனக்கு உண்மையான ஜெபம் இல்லை, கடமைக்கான ஜெபம், உண்மையான துதி இல்லை, உண்மையான வெளிப்பாடு இல்லை, உண்மையான அன்பு இல்லை, உண்மையான இரக்கம் இல்லை. சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். நீ கனி கொடுக்க வேண்டும். கனி கொடுப்பதற்கு ஆயத்தமாவனா பின்னிட்டு பார்க்கக்கூடாது. பின்னிட்டு பார்க்கக்கூடாத விஷயத்திலே நீ நிலைத்திருக்காவிட்டால் அந்த பரிதாபம். ஆமென். கனி கொடுக்க ஆயத்தமானவர்கள் உலகத்தை பின்னிட்டு பார்க்கக்கூடாது. உலகத்தை பின்னிட்டு பார்த்து அதை இச்சித்தால் இரட்சிப்பின் வஸ்திரம் டம்மு. ஆதியாகமம் 3வது அதிகாரம், ஆதியாகமம் 3வது அதிகாரம். இதனுடைய கருத்து ஃபுல்லா புதிய ஏற்பாட்டினுடைய வசனமாக இருக்கிறது. வாசி, ஆதியாகமம் 3வது அதிகாரம் 1 முதல் 10 வரை வாசி. ஆதியாகமம் 3 1 முதல் 10. தேவனாகிய கர்த்தர் சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருந்தது. நல்ல சிந்திங்க. இந்த ஆதாமும் ஏவாளும் கர்த்தருடைய தோட்டத்தில் மகிமையா வாழ்ந்துட்டு வந்தார்கள். இரட்சிப்பின் வஸ்திரத்தோட தேவனை மகிமைப்படுத்தி தேவனோடு உறவாடி தேவனோடு பேசி மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள். இது யாருக்கு பிடிக்கல? யாருக்கு பிடிக்கல? சர்ப்பத்துக்கு பிடிக்கல, பிசாசுக்கு பிடிக்கல, பிசாசுக்கு பிடிக்கல, பிசாசுக்கு பிடிக்கல. அவன் தந்திரம் வைக்கிறான். அந்த தந்திரத்தில் ஒன்றுதான் இந்த ராபோஜன பந்தியில் நீ இருக்காமல் வெளியில் போகிறது, இந்த ராபோஜன பரிசுத்த ஆராதனையில் கலந்து கொள்ளாமல் இருக்கிறது, ஆண்டவருடைய இடைக்கூட்டங்களை நீ கலந்து கொள்ளாமல் இருக்கிறது, இந்த ஆயத்த ஆராதனையில் கலந்து கொள்ளாமல் ஒரு நிர்விசாரமாக ஒரு என்ன ஆண்டவர் என்னவாரு எனக்கு வெளிப்பாடு தாராரு, ஆண்டவர் நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவர் துதிக்கிறேன்,
அதுதான் பிசாசு சொன்னான் ஆதாம்கிட்ட வந்து ஏவாள்கிட்ட வந்து, அவன் தந்திரம் உள்ளவன், உன்னை தந்திரத்தினால் பிடித்து கொள்வதற்காக அதாவது வேடன் தன் வலையை விரித்து பிராக்கூட்டத்திற்கு மறைவாக நெல் மணிகளை அதன் மீது தூவி வலையை மறைத்து வைக்கிறது போல உங்களுக்கு உலகத்தினுடைய ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தூவி தந்துவிட்டு விலையை தந்துவிட்டு கண்ணியை வைத்திருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியை வைத்திருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தேவ பிள்ளைகளே, என்னை கேட்கிற தேவன் ஜனமே, இந்த கடைசி ராபோஜன பந்தியில் வந்திருக்கிறோம். இந்த வருஷத்தின் கடைசி. இனி ராபோஜனம் இந்த வருஷம் இல்லை. ஆண்டவராகிய தேவன் 2025 உன்னை ஆசீர்வதிக்கும்படி, உன்னை செழிப்படையும்படி தருகிற உபதேசத்தை காதுக்கு விருத்த சேதனம் உள்ளவர்களாய் கேட்டு அதை புரிந்து கொள்ளுங்கள். வாசேம் காட்டு ஜீவன்களை பார்க்கலாம் சர்ப்பமானது தந்திரம் உள்ளது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? அதை சாத்தான் சொல்லுவான், திருச்சபைக்கு திருவிருந்துக்கு இவ்வளோ கட்டுப்பாடா? ஏதாவது ஒரு மனுஷனை கொண்டு பேசுவான். இவ்வளோ கட்டுப்பாடு எதுக்கு? இயேசு நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தியாச்சு, இனி ஒரு பாவம் நமக்கு வராது, நமக்கு ஒரு அக்கிரமம் இல்லை, நம்முடைய பாவம் எல்லாம் மன்னிச்சாச்சு, சபையில் இவ்வளோ கட்டுப்பாடு தேவையில்லை, திருச்சி விருந்துக்கு இவ்வளவு கட்டுப்பாடு தேவையில்லை என்று அந்த பிசாசு வேதம் ஓதுகிறது போல இந்த 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 ஏவாளிடம் தந்திரமாக தேவன் இப்படி சொன்னது உண்டோ? இதெல்லாம் தேவையில்லை, சும்மா சொல்லு. இயேசு தேவன் சும்மா சொல்லுவார், நீ சாப்பிட்டா தேவ தூதர்களை போல இருப்ப. இந்த அறிவுகட்ட ஜென்மம் இந்த ஏவாள் சொல்லியிருக்கணும், இல்லை பைத்தியக்கார பையில, நீ இன்னைக்கு பாம்பா இருக்க, நீ வந்து முதல்ல பறிச்சு சாப்பிடு, அப்ப தேவத்தூர்களை போல நீ இருக்குதியா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கு அடுத்து நான் சாப்பிடான்னு சொல்லணும். இது நம்ம அறிவுகட்ட ஜனமா, நம்ம புத்தி இல்லாதவர்களை போல, நம்ம கழுத குட்டிகளை போல, இல்லை இயேசுவை சுமக்கிற கழுதை இல்லை பிசாசை சுமக்கிற நாய்களை போல அலைந்து திரிந்து இயேசுடைய உபதேசத்தையோ இயேசுடைய கட்டளைகளையோ இயேசுடைய பிரமாணத்தையோ நிர்விசாரப்படுத்துகிறோம். சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள், எங்கே போய் நிற்க போகிறீர்கள்? அவன் வந்து சொல்லுகிறான், இப்படி தோட்டத்தை இப்படி உங்கள்கிட்ட இந்த கனிகளை புசிக்க கூடாதுன்னு சொன்னது உண்டோ? ஒன்ன சொல்லி ஆமா 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 பாசி. அடுத்த வசனத்தை, சிறி சப்பத்தை பார்த்து புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார். சிந்தித்து பாருங்கள், நீங்கள் உலகத்தை பின்னிட்டு பார்த்து உலகத்தில் உள்ள பணம், உலகத்தில் உள்ள தொழில், உலகத்தில் உள்ள ஆஸ்தி, உலகத்தில் உள்ள பெண்ணு, உலகத்தில் உள்ள பொண்ணு, உலகத்தில் உள்ள மண்ணு நீ இச்சித்தால் ரட்சிப்பின் வஸ்திரம் போச்சு. இந்த பாம்பு போய் சொன்ன உடனே அவள் ஆமாம் 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 அப்படி சொன்னது உண்டு, ஆனால் எல்லா பழத்தையும் சாப்பிடலாம், தோட்டத்தை நடுவில் உள்ள பழத்தை சாப்பிடாதுன்னு சொன்னது. ஏன்னா நீ செத்து போகக்கூடாது. இந்த திருச்சபையிலையும் இந்த திருவிருந்திலையும் உங்களுக்கு சொல்லுகிறேன், உலகத்தின் இச்சைக்குள்ளே, உலகத்தின் ஆடம்பரத்துக்குள்ளே உலகத்தை பின்னிட்டு பார்த்தா நீங்கள் சாகாதபடிக்கு பின்னிட்டு பார்க்காதீர்கள். உப்பு தூண் ஆகாதபடிக்கு பின்னிட்டு பார்க்காதீர்கள். உங்களுடைய பரிசுத்த ஆவியின் ஆவி செத்து போகாதபடிக்கு பின்னிட்டு பார்க்காதீர்கள். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரம், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை நீ கொடுக்காவிட்டால் உனக்கு அந்தோ பரிதாபம். இயேசு சொன்ன அதே கட்டளையை இன்று இந்த புதிய பாட்டு காலத்தில் உங்களுக்கு தருகிறேன். ஆனால் சாத்தான் சொன்ன நோ நோ நோ, அதெல்லாம் சும்மா. இன்னைக்கு அதானே சொல்றான், இயேசு அன்னைக்கே சிலுவையில் சுமந்தாச்சு, பாவம் தீர்ந்து ஒன்றும் இல்லை, ஒரு நாள் போகலைங்க ஒன்றும் இல்லை. நோ, தெரியுமா சூலமித்தியாளுக்கு கழிஞ்ச மாதம் உபதேசம் தந்தை சூலமித்தியாள் 124 நாடுல பகுதி 62 நாடையும் தாரேன், எனக்கு ஒரு நாள் மனைவியா இருன்னு சொன்னார். ஒரு நாள் மனைவியா 62 நாடை உனக்கு நான் தியானமா தருகிறேன், ஏனமா தருகிறேன். நோ நோ, என் நேசருக்காக, இந்த சரீரம் என் நேசருக்காக, என் இயேசுவுக்காக கல்யாணம் கழியாம கன்னியாக ஒரு மணவாட்டியாக வாழ்ந்து கொண்டிருந்தவள் அத்தனை ஆசீர்வாதத்தையும் உதாசீனப்படுத்தினா, அவ்வளவுத்தையும் வேண்டான்னு வச்சா. அவளே விழுந்து போய் தெருவா ஓடி, இயேசு அவர் ராத்திரி வருகிறார், அவளை தேடி, என்னுடைய மணவாளியே, என்னுடைய உத்தமியே, என்னுடைய வெண்புறாவே, தோட்டத்தினால் அடைக்கப்பட்ட என்னுடைய கண்மணியே, என்னை செல்லமேன்னு விழிச்சிட்டு வாராரு. என் தலை பனியில் நனைகிறது,
என் தலை பனியினால் நனைகிறது, என்னுடைய சரீரம் மழையினால் நனைகிறது. கதவை துற. அவ கதவை துறக்கிற இடத்துல இல்லை, இரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாத இருக்கிறா. உலகத்தை வெறுத்து தள்ளின சூலமத்தியாளுக்கு இந்த கதினா, இந்த உலகத்தை பின்னிட்டு பார்த்து ஆண்டோடைய ராபோஜனத்தையோ ஆண்டோடைய சரீரத்தையோ ஆண்டோடைய ஆராதனைகளையோ புறந்தள்ளி நிர்விசாரப்படுத்துகிற உங்களுக்கு என்ன சூழ்நிலை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். அவளை பிறகு கதவை திறந்து இயேசுவை தேடி போனாலாம். காவல்காரன் பிடிச்சு அடிச்சானா, அங்கே இருந்தவங்க வஸ்திரத்தை கிழிச்சாலாம். பைத்தியக்காரிய போல இயேசு இயேசு இயேசுன்னு விழிச்சுட்டே தெரிஞ்சாலாம். தெரிஞ்சு பாருங்க, 62 நாடு சாம்ராஜ்யத்தை வெறுத்து தள்ளு ஆண்டவருக்காக உத்தமையை வாழ்ந்த அவளே தூக்கத்தில் விழுந்து போனேன்னா, இன்று உலகத்தின் ஆஸ்தி, உலகத்தின் செல்வம், உலகத்தினுடைய தொழில், உலகத்தினுடைய வேலை, உலகத்தினுடைய காரியம், எதுக்காக நீ ஆண்டவருடைய ஆராதனைகளையும் ஆண்டவருடைய உன்னதமான பாக்கியத்தையும் விட்டுட்டு நீ உன் தொழிலை, உன்னுடைய ஆஃபீஸில், உன்னுடைய டீச்சர் வேலையை, உன்னுடைய தொழிலை, உன்னுடைய காரியங்களை நீ பார்க்க போறேன்னா, சூலமத்தியே விழுந்து போன நீங்கள் எங்கே போய் நிற்க போகிறீர்கள்? சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். இன்று ராபோஜன பந்தியில் கடைசி, இந்த வருஷத்தின் கடைசி ராபோஜன பந்தியில் கை போடுகிற நீ ஆண்டவரோடு ஒரு அர்ப்பணம் செய்ய வேண்டும். அதுதான், என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செய்திடுறேன். ஆண்டவர் தந்த வார்த்தை பாட்டு, அது உண்மையான பாட்டு, உண்மையான பாட்டு, உண்மையான பாட்டு. சிந்தித்து பார்க்க வேண்டும், யோசித்து பார்க்க வேண்டும். சூனமெத்தியாளுக்கே இந்த சூழ்நிலை என்ன, உலகத்தில் பின்னிட்டு பார்த்து கொண்டிருக்கிற நமக்கு என்ன சூழ்நிலை, என்ன சூழ்நிலை? சிந்தித்து பாருங்கள். இந்த சாத்தான் சொல்றான், நோ 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 நோ, நீ தேவர்களை போல ஆவேன்னு. இவ பார்த்தா, இச்சித்தா, பறிச்சா, புசித்தா, நிர்வாணி என்று கண்டான். நிர்வாணின்னு கண்டா. வஸ்திரம் போச்சு, அவளுக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் போச்சு. இன்று ஆண்டவருடைய ஆலயத்தையும் ஆண்டவருடைய உபதேசத்தையும் ஆண்டவருடைய சத்தியத்தையும் ஆண்டவருடைய கட்டளைகளையும் ஆண்டவருடைய பிரமாணங்களையும் ஆண்டவருடைய மகத்துவத்தையும் விட்டு வெளியிலே உலகத்தை பின்னிட்டு பார்க்கிற உனக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் இருக்கிறதா என்று சற்று சிந்தித்து பார். இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் உனக்கு இருக்குதா என்று பாரு. இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் உனக்கு இருக்குதான்னு பாரு. உலகத்தை பின்னிட்டு பார்க்கிற நீ, உலகத்தை சிந்திக்கிற நீ, உலக ஆஸ்தியை சிந்திக்கிற நீ, தேவனுடைய ஆராதனைகளையோ ஆண்டவருடைய மகத்துவத்தையோ விட்டு வெளியேறுகிற நீ, உனக்கு இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் இருக்கிறதா? இல்லை கர்த்தருடைய பார்வைக்கு நீ நிர்வாணியா இருக்கிறாயா? உன்னை நீ நிதானித்தறிய வேண்டும், உன்னை நீ சோதித்தறிய வேண்டும். ஆண்டவருடைய பந்தியில் கை போடுகிற நீ, ஆண்டவருடைய இரத்தத்தினால் செய்யப்பட்ட உடன்படிக்கையை ஞாபகப்படுத்துகிற நாட்களாக இருக்கிற நீ, ஆண்டவருடைய சரீரத்தை புசித்து ஆண்டவருடைய சரீரம், ஆண்டவருடைய அடையாளம் என்ன என்பதை ஞாபகப்படுத்துவதற்காக வந்திருக்கிற நீ, உனக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் இருக்கிறதா? ரட்சிப்பின் வஸ்திரம் இருக்கிறதா? சிந்தித்து பார் தேவ பிள்ளையே. ஆண்டவருடைய சமூகத்தில் நீ போக வேண்டுமானால் எத்தனை சம்பாதிச்ச, என்ன பணம் கொண்டு வந்தேன்னு கேட்க மாட்டாரு. நீ கொண்டு வந்த கனியேத்தா. அதுதான் அத்திமரத்தின் உபதேசம். அவர் செழிப்பை பார்க்கல, எல்லாம் ஒன்றும் பார்க்கல, கனி இருக்கிறதா என்று பார்த்தார். கனி இல்லாத உடனே அவர் தோட்டமானதுனால விட்டு வைத்திருக்கிறார், விட்டு வைத்திருக்கிறார். சிந்தித்து பார்க்க வேண்டும், யோசித்து பார்க்க வேண்டும். நீ கனி கொடுக்கிற இடத்தில் வந்தா உலகத்தை பின்னிட்டு பார்க்காத, உப்பு தூணாயிருவ. உலகத்தை பின்னிட்டு பார்த்தா நீ நிர்மூலமாகிருவ. உன் குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை. ராபோஜன பந்தியில் கை போட்டோம், ஆண்டவரை ஆராதிச்சோம், ஆண்டவரை துதிச்சோம், நான் இப்படியெல்லாம் செய்தோம், என் வீட்டில் ஒரு சமாதானம் இல்லை, என் பேச்சை என் மனைவி கேட்கல, என் பேச்சை என் கணவன் கேட்கல, என் பேச்சை என்னுடைய வார்த்தைக்கு மதிப்பே தரல, பிரயோஜனம் இல்லை. நீ சரியில்லை, நீ சரியில்லை. நீ தேவனை ஆராதிக்கிற இடத்துல இல்லை, தேவனை கனப்படுத்துகிற இடத்துல இல்லை, அதிகால ஜெபம் இல்லை. சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவருக்கு கனி கொடுப்பதற்காக மூழ்கி ஞானஸ்தானத்தையும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தையும் பெற்றால் பின்னிட்டு பார்க்க கூடாது, பின்னிட்டு பார்க்க கூடாது. பின்னிட்டு பார்த்து நீ இச்சித்தால் உலக பணத்தை, உலக தொழிலை, உலக வேலையை ஆண்டவருக்கு கொடுக்காம நீ இச்சித்தால் அந்த பரிதாபம். ரட்சிப்பு வஸ்திரம் இல்லை. அவர் சொல்லுகிறார், ஆண்டவர் டெய்லி வாரது போல வாரார். அவருக்கு தெரியுமா தெரியாதா? ஆதாமும் ஏவாளும் பழத்தை சாப்பிட்டது இயேசுக்கு தெரியுமா தெரியாதா? அவர் வந்து கேட்கிறார், காணல. ஆனா இயேசுவை பார்த்தா நம்ம அம்மடம் தெரிஞ்சிருன்னு ஒளிச்சு போய் நிற்கிறோம். ஆண்டவர் கேட்கிறார், ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? அது சொல்றா,
நான் ஒளிச்சு இருக்கிறேன். ஏன் ஒளிச்சு இருக்கிற? நான் நிர்வாணியா இருக்கிறேன். நான் நிர்வாணியா இருக்கிறேன். அவர் கண்ணீர் விட்டார். அவர் கண்ணீர் விட்டார், வேதனைப்பட்டார். ஒரு தூதனை உருவாக்கி வச்சே அவன் விழுந்து போனானே. என்னை ஆராதிக்கிற இடத்திலிருந்து அவன் விழுந்து போனானே. என்னுடைய சாயல மனுஷனை உருவாக்கி வைத்தேன், பரிசுத்த ஒரு சந்ததியை உருவாக்குவதற்காக வைத்து விட்டேன். அவனும் விழுந்து போனானா? அதாவது அடுத்தவங்களுக்கு உபதேசம் சொல்லு, புத்தி சொல்லு. நீ தேவனுடைய கனி கொடுக்கிற இடத்திலே அவங்களை திருப்ப வேண்டிய இடத்துல இருக்கிற நீயே பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாகவும் பின்னிட்டு பார்த்து இரட்சிப்பின் வஸ்திரத்தையும் இழந்தவனாய் இருந்தார். கர்த்தர் கண்ணீர் விட மாட்டாரோ? சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். ஆண்டவராகிய தேவன் உங்களை குறித்து கவலைப்படாமல் இருப்பாரோ? வேதனைப்பட்டார், கண்ணீர் விட்டார், துக்கப்பட்டார். உனக்கு நிர்வாணின்னு சொன்னது யாருன்னு கேட்டார். அப்போ சொன்னா, நான் நீர் சொன்ன கட்டளைக்கு கீழ்படியல்ல. இப்படி சாத்தாம்பய வந்தான், அவன் சொன்ன உடனே என் கண்ணுக்கு இச்சித்தது நான் செஞ்சு போட்டேன். அவர் என்ன செஞ்சாருன்னு தெரியுமா? இனிமே இந்த தோட்டத்துக்குள்ள, அதாவது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள உனக்கு இடம் இல்லைன்னு சொல்லி சுடர் ஒளி பட்டயத்தை வச்சு 2 கேருபீன் என்கிற தூதனையும் காவலுக்கு வச்சார். ஒளிச்சு போயிருவேன்னு, பழக்க தோஷத்தில் போயிருவேன்னு. சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். இது புதிய ஏற்பாட்டின் காலம். தோட்டத்தில் தட்டு விட்டது நிமித்தம் அவர் கிருபையை இறங்கி கொண்டிருக்கிறார். என்னைக்கு இறங்குவார்னு நினைச்சிடப்படாது. என்னைக்கு உங்க மத்தியில் இருக்கிற ஊழியக்காரனுடைய நெஞ்சு வெடிச்சேன்னு நினைச்சிடப்படாது. அவர் இரக்கத்தோடு உன்னிட்ட கேட்கிறார். அந்த இடத்துல கொண்டு வச்சதுதான் ஒரு மனுஷன் பாவம் செய்ததுனால இன்னொரு மனுஷன் ரத்தம் சிந்தி ஆக வேண்டும் என்று பிதாவுடைய கட்டளையை ஏற்றுக்கொண்டு அவர் தன்னுடைய சரீரத்தை நொறுக்கவும், தன்னுடைய சரீரத்தை பிக்கவும், தன்னுடைய சரீரத்தில் ரத்தம் சிந்தவும் செய்து ஒரு பரிசுத்த சந்ததியை உருவாக்கி ஆளாக்கி எடுத்து உருவாக்கி எடுத்து தேவனுடைய ராஜ்யத்தில் கொண்டு வைப்பதற்காக தான் இந்த திருச்சபையை நமக்கு தந்திருக்கிறார். உங்களையும் கொண்டு வச்சிருக்கிறார். உங்கள் இஷ்டத்துக்கு ஆடுவதற்கோ, உங்கள் இஷ்டத்திற்கு நியாயத்தை புரட்டுவதற்கோ, உங்கள் இஷ்டத்திற்கு மனம் வந்த வாக்கியம் செய்வதற்காக அல்ல. இயேசுடைய நியாயப்படி, இயேசுடைய வசனத்தின்படி செய்து பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து இயேசு கிறிஸ்து ஆரவாரத்தோடு தூதர்கள் சத்தத்தோடு நீ மரணப்படும் போது உன் ஆத்மாவை கொண்டு போக்கு அவர் வரக்கூடிய அந்த நாளையை அவர் காத்து கொண்டிருக்கிறார். அந்த இடத்துல கொண்டு வச்சக்குதான் ஒன்னு ஆயத்தப்படுத்தினது. சக்கப்பழத்தில் தீ பிடிச்ச போல இருக்கல, சக்கப்பழத்தில் தீ பிடிச்ச போல இருக்கல்ல. ஒரு மனம் வந்த வாழ்க்கையில் வாழ்வதற்காக அல்ல. அப்படி வாழ்ந்தால், அப்படி பின்னிட்டு பார்த்தால், அப்படி இச்சித்தால். மார்க் எழுதின சுவிசேஷம் 9:41 நினைக்க வாசிங்க பாப்போம். 41-44 ஒரு ஆள் ஏசாயா 11 எடுத்து வச்சிருங்க. அங்கே அவர்கள் புழு சாகாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். நீ ஒத்த கண்ணனா 2 கண்ணனா நரகத்துக்கு போகிறத காட்டிலும் ஒத்த கண்ணனா பரலோகத்துக்கு போகிறது எவ்வளோ மேலு. 2 கை உடையவனாக நரகத்துக்கு போகிறத காட்டிலும் ஒத்த கை உடனா பரலோகத்துக்கு போகிறது எவ்வளோ மேலு. 2 கால் உடையவனாக நீ நரகத்துக்கு போகிறத விட ஊனனாக பரலோகத்துக்கு போகிறது எவ்வளோ மேலுன்னு வேதம் இயேசு கிறிஸ்து அவ்வளவு சுட்டி காட்டி வைத்திருக்கிறார். இனி பழைய ஏற்பாட்டு காலத்தில் நிறைய இருக்கு. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 11-14 வாசிங்க. உன் ஆடம்பரமும் உன் வாத்தியத்தின் முழக்கமும், நீ பிடிச்ச முயலுக்கு 3 காலு, நான் சொல்லுகிறது நியாயம், வேத வசனம் அப்படி ஒன்றும் இல்லை. இதுதான் வேத வசனம் இப்படி தான் சொல்லுது, வேத வசனம் இப்படி சொல்லுது, வேத வசனம் அப்படி சொல்லுதுன்னு உங்கள் நியாயங்களை, ஆண்டவருடைய நியாயங்களை புரட்டி போடுகிற கயவர்களாகவும் கயவத்திகராகவும் இருக்கக்கூடாது. இருந்தால் உங்கள் ஆடம்பரமும் உங்கள் கீத வாத்தியங்கள் முழங்கமும் பாதாளத்தில் போயிரும். அங்கே உன் புழு சாகாமலும் உன் பூச்சி படுக்கையும் உங்கள் புழு படுக்கையும் பூச்சி போர்வையுமா இருக்கும். அவ்வளவு கொடி கந்தகம் எரிஞ்சிட்டே இருக்கும். நீ சாக மாட்ட, கதறிக்கொண்டே இருப்ப. உன் ஆத்மா கதறும். ஆத்மா சாயல், இதே சாயலில் மாம்சம் இருக்காது, ஆத்மா சாயல் இருக்கும்.
ஆத்ம சாயல் இருக்கும். சிந்தித்து பார்க்க வேண்டும், யோசித்து பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட புழுவில், இப்படிப்பட்ட பூச்சியில், இப்படிப்பட்ட கந்தகத்தில் நீ கடந்து கஷ்டப்படக்கூடாது. என்னுடைய சாயல் இருக்கிற பிள்ளைகள் என் ராஜ்யத்துக்கு வர வேண்டும் என்று ஆண்டவராகிய தேவன் சிலுவையில் இரத்தம் சிந்தினார். நீ என்ன செஞ்சு கொண்டிருக்கிற?